இதுல இந்த தம்பி பிஹெச்ஐ தம்பிக்கு நான் சொல்ல வந்த என்னண்டா, தம்பி ஒரு கருத்துக்களை போட்டு வீடியோ எடுக்கிற காசு எடுக்கிறது பிழை இல்லை. இப்ப நானும் இந்த யூடியூபாலையும் எனக்கு காசு வரத்தான் போகுது, முதல் போட்ட இதாலையும் காசு வரத்தான் போகுது. நான் ஒன்று புத்தகங்கள்ல நான் இந்த காசை பொதுமக்களுக்கு செலவழிக்க போறேன்னு போட போறேன். நான் இந்த காசு வர்ற காசை பெட்ரோல் தான் எடுக்க போறேன், என்னுடைய சொந்த தேவை தான் எடுக்க போறேன். அது இல்ல ராசனா இங்க கதைக்க வராது. அப்படியானாக்கள் கனவேர் இருக்கத்தக்கனா நீங்க வாயை திறக்கிறீங்க. அதான் உண்மை. நீங்க டாக்டர்ஸ் என்றால் அது உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்க டாக்டர் சரிதானே? அவர் தான் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் பற்றி விமர்சிக்கிறது. யாரு நீங்க? எந்திரன், தமிழ் எந்திரன். நீங்க டாக்டர்ஸனுடைய ஆதரவாளர். என்ன தெரியும்? கொடியாமத்திலே எனக்கு முழுக்க தெரியும். எனக்கு முந்தைய ஒருத்தர் வந்திருந்தாரு ஆரம்ப காலத்துல, என்ன குமாரன் அவற்றை ஆகல் நீங்கள் முழு பேர் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஆனா நாங்க இப்ப இந்த கோஹோட்ல இருக்கிற இந்த தொங்கல் இருக்கிறார்கள். நீங்கள் மீதா படிச்சிருப்பீங்க தானே, பிஹெச்ஏ வாரது உங்களுக்கு தெரியும் தானே. இந்த 97.5 அங்கால இருக்கிறது. நீங்கள் தாண்டாப்பா இந்த சமூகத்துல இருக்கிற மொத்த 97.5 கெடுக்கிறது. நான் என்ன சொன்னேன் ராசா உங்களுக்கு, நீங்க இப்படியான கருத்துக்களை பதிவு போடுறதாக இருந்தா நீங்க அந்த பிள்ளையோட போய் காய்ச்சிங்களா? செத்தவன் அம்மாவோட அப்பாவோட போய் காய்ச்சி. ஏன்னா என்னுடைய புள்ள செத்து இருந்தா நான் என்னோட ஆள் தான். நாங்கள் சாதாரண மனுஷரே, நாங்க யதார்த்தமா சிந்திக்கிற சமூகம் இல்லை. இப்படி இளம்படியில் சாகக்கூடாது, கவுன்சிலிங் அது உனக்கு ஏதோ கவுன்சிலிங். நீ பிஹெச்ஐ ஆகிறதுக்கு கவுன்சிலிங் என்ன படிச்சிருக்கிறாய்? உனக்கு சைக்காட்ரியில என்ன தெரியும்? நீ பிஹெச்ஐ ஆகிறதுக்கு உன்ட கோர்ஸ்ல என்ன இருக்கு சைக்காட்ரி சம்பந்தமா? சும்மா நான் இப்ப உலகத்துல இந்த டாக்டரை தவிர மிச்சம் இருக்கிற பராமெடிக்கல் இருக்குல்ல, நர்ஸ், பிஹெச்ஐ, பிஹெச்எம், அட்டெண்டன்ட், மற்றது இந்த எம்எல்டி மேர் சகல பேரும் நச்சு கொண்டு தாங்க டாக்டர்ண்டா. டாக்டர் மேர் மட்டும்தான் நச்சு கொண்டு தாங்க டாக்டர் இல்லை வடிவா விளங்கிக்கொள்ளும். சோ இந்த பிஹெச்ஐ தம்பிக்கு தேவை தான் கவுன்சிலிங் அட்வைஸ். தம்பி ராசா, நீ கவுன்சிலிங் உனக்கு என்ன சம்பந்தம்? சைக்காட்ரியில என்ன அட்லீஸ்ட் டிப்ரெஷன் கூடிய கிளாசிபிகேஷன் கிளாசிபிகேஷன் தெரியுமா உனக்கு? டிப்ரெஷன் 3 இருக்கு, மைல் மோடரேட் சிவியர், அதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது. ஆனா ஒரு வீடியோ இப்படி அந்த இதுகளை போடு, டிப்ரெஷனுக்குரிய ஹெட்லைன் இருக்குது, அது இது அதுகளை போடும், அது பிரச்சனை இல்லை. ஆனா ரிட்டையர் பண்ண நர்ஸுகள், ரிட்டையர் பண்ண பிஹெச்ஐ மேர், ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்து தாண்டா வந்து நாங்கள் எங்களுக்கும் ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்ற ஒரு ஜேஎம்ஓ, அதாவது மெடிக்கோ லீகல் என்ற ஒரு பாடம் இருக்கு ஃபைனல் இயர்ல. ஸோ எங்கள்ட வாயக்கெல்லாம் ராதிங்க ராசா, உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கு. உன்னுடைய தங்கச்சியை இப்படி ஒருத்தன் செஞ்சால் செய்து போட்டு அவன் தூக்கு போட்டா உன்னோட தங்கச்சியின் வாழ்க்கை என்ன நடக்கும்? நான் தங்கச்சியின் படத்தை அடிச்சு இதுல போட விரும்பல சார், என்னால போட இயலும், ஆனா நான் போட விரும்பல. என்னடா எனக்கு உண்ட தங்கச்சி என்ன பாவம் செய்தவான்றதான் என்னுடைய கேள்வி. உனக்கு தங்கச்சியா பிறக்கிறதுக்கு உன்னுடைய தங்கச்சி என்ன பாவம் செய்தவான்றதான் என்னுடைய கேள்வி. உன்னுடைய அம்மா என்ன பாவம் செய்தவான்றா என்னுடைய கேள்வி. அவை நான் போடல. ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்களா, ஜோச்சு போடுறா சார், என்னதை போடுறா யாரு போடுறா? அதை விட்டுட்டு நீ இந்த புத்தகத்துல எம்பி நேரம் எழுது அர்ச்சுனா ராமநாதன் பயப்படுறாய். வழக்கு போய் பார்ப்போம். நான் நல்ல கருத்தை சொன்னா கூடாத கருத்தை சொன்னான். என்னுடைய கருத்துல முழுக்க கோர்ஸ் கொடுத்து பார்ப்போம், உன்னுடைய கருத்தையும் கொடுத்து பார்ப்போம். கோர்ட்ஸ் தீர்மானிக்கட்டும், வீடியோ ரிமூவ் பண்றதா இல்லையான்றத கோர்ட்ஸ் தீர்மானிக்கட்டும். சரிதானே? ஆகவே சில விஷயம் நாங்க நேரடியா தான் கதைக்கணும். இந்த தமிழேந்திரன் மாதிரியான ஒரு சில யூடியூபுகளை உழைச்சி வாழ்ற ஆக்களுக்கு நான் சில வார்னிங். ஒரு கருத்தை சொல்லைக்குள்ள சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி 2 பக்கம் நடுநிலையாக இருந்து சொல்லு. ஒரு பொம்பளை பிள்ளையும் பாதிக்கக்கூடாது, ஒரு ஆம்பளை பிள்ளையினுடைய குடும்பமும் பாதிக்கக்கூடாது. அந்த அம்மா அப்பாக்குரிய வேல்யூ உனக்கு தெரியாது. நீ வீடியோ போட்டு 27,000 வியூஸ்ல வேற 10,000 ரூபாய் ஆசை கொண்டு 20,000 ரூபாய் ஆசை கொண்டே கொடுத்துட்டு நீ போயிடுவாய். பிராசா எனக்கு அந்த பேர் தெரியாது. பிஹெச்ஐ தம்பி, நீங்க ராமரா இல்ல கேக்குறேன், நீங்க ராமரா இல்ல உங்களோட வீட்டுல இருக்கிறாங்க எல்லாம் சீதையாரா சார்? ஏன் இந்த தேவையில்லாத நீங்க ராமரா? சும்மா ஒரு கேக்குறேன், நீங்க ராமரா உங்களோட வீட்டுல இருக்கலாம் சீதையா? உங்க அம்மா அப்பா கொப்பர் எல்லாம் ராமர சீதை மாடா? ஏன் ஏன் ஒரு விஷயத்த நடுநிலையாக காய்ச்சிருக்கலாமே. எதை உண்ட விருப்பம், ஆனால் எங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, அதை சொல்லி இருக்கிறோம். சரிதானே? நீ ஓடி திரிஞ்சு பைக்ல அண்ணா ஒரு நிமிஷம் வீடியோ கேட்கல, நாங்க வீடியோ நின்று காய்ச்சிட்டு தான் போனாங்க. மறக்காது. அந்த நேரம் என்ன தெரியும், உனக்கு மட்டும் சாய் உனக்கு தான் காசு வர மாட்டேன், காசு வேற போறது. ஆனால் நின்று வயல்வெளியில எல்லாம் உன்னோட காய்ச்சிட்டு போயிருக்கோம் நாங்க. உனக்கு ஞாபகம் இருந்தாச்சு. உன்னை நான் பிள்ளையா சொல்லல, ஆனால் ஒரு விடயத்தை பிள்ளைங்க கொள்ளு. ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்ன ஒரு பொம்பளை பிள்ளை பாதிக்கப்படுமா இல்லையான்றது ஜோதிச்சு கொண்டு ஒரு கருத்தை சொல்லு. நன்றி, வணக்கம், டாக்டர் அர்ச்சனா.